இந்த உலகத்தில் உள்ள என்ன பெரிய இன்பத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு முடிவு இருக்கும், அதுக்கு ஒரு அழிவு இருக்கும். விளங்கிட்டா? அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துக்கு பிறகு அது முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த உலகத்து இன்பம் அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லாது. ஒரு அழகான பெண்ணு ஒரு இன்பமாக தெரியும், அவளுக்கு வயசு போகும்போது அதில் அவுட் முடிஞ்சு, அல்லது நமக்கு வயசு போகும்போது முடிஞ்சு, அவ்வளோதான். ஒரு சுடுதண்ணி கொட்டுட்டா, ஒரு நாளைக்கு பல்லு தூட்டாட்டி, ஒரு நாளைக்கு தலைவாரல்லாட்டி, ஒரு நோய் வந்து படுக்கையில் கிடந்தால் நாம் நினச்ச அழகு நெருங்க இல்லாத அழகாக பெய்திரும், அவ்வளோதான், முடிஞ்சு. அல்லாஹ் தஆலா ஆகப்பெரிய இன்பங்களை எல்லாம் ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கத்தில் தான் வச்சிருக்கான். இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்குது. மிக உன்னதமான வாசம் கஸ்தூரி, அது மான்ற கழுத்தில் இருக்கிற ஒரு பழுதா போன ரத்தம். உன்னதமான ஒரு சுவை தேன், அது தேனியின் மலம். பொறுமதியான ஒரு உடுப்பு பட்டு, அது பட்டு பூச்சியின் மலம். விளங்கிட்டா? மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் ஒரு மலசல வழிதல், ஒரு அசிங்கத்தில். விளங்கிட்டா? எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா புரட்டி பாரு, அதில் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. நல்லா பாரு, அது ஒன்றும் இல்லை. நல்லா பாரு, அதில் ஒன்றும் இல்லை. அடுத்தது தங்கம். தங்கம் தான் காசு. நம்ம வச்சுக்கிற நோட்டெல்லாம் சென்ட்ரல் பேங்கில் இதுக்கு தங்கம் இருக்குன்ற செக்கு, அதுதான் காசு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கியாமத்து நாள் நெருங்கும் போது இந்த பூமி தங்க பாலங்களை கக்கும், தங்க தூணுகள் வந்து நிலத்தில் கிடக்கும். அதை கடந்து போகும் மனிதர்கள் பேசி கொண்டு போவார்கள், இதுக்கு தான் நாம் ஒரு காலத்தில் கொலை செஞ்சேன்னு சொல்லிப்பாங்க. எடுக்க மாட்டேன். தங்க பாலம் கிடக்கும், அதில் பொறுமதி ஒன்றுமில்லாட்டி இல்லை. ஒத்தரும் எடுக்காட்டி தங்கத்தை நாம் வச்சுக்கணும். என்ன செய்யும்? எல்லாரும் தேவையில்லைண்டா தங்கத்தை தூக்கி எறிஞ்சு தான் போகணும். அதில் என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. உலகத்தில் இன்பம் ஒன்றுமில்லை. நிதர்சனமா சொல்றான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். நல்லா யோசிச்சு பாரு, இந்த உலகத்து இன்பம் எல்லாம் வெறும் ஏமாற்று பேர்வழி, வெறும் ஏமாற்று பேர்வழி. இந்த ஏமாற்று பேர்வழியை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறோம்? மறுமையில் பொறுமதியானதை இழக்கிறோம். பொறுமதியான ஒன்றை என்ன செய்கிறோம்? இழந்து போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு மறுமையை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். மறுமை என்கிற ஒன்றுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசை ஊட்டுறாங்க. மறுமை எப்படி இருக்கும், மறுமையில் எப்படியான இன்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு மனிதன் சளி சிந்த மாட்டான், சளி சிந்த மாட்டான். அங்கு மலசலம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் விடுவீர்கள், அந்த ஏப்பம் கூட கஸ்தூரி வாசனையாக இருக்கும். சாப்பாடு செமிச்சிடும், சாப்பாடு செமிச்சிடும். அப்போ அந்த அசிங்கங்கள் அங்கே இல்லை. அங்கே வயசு போகிறதில்லை, அழகு கூடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் ஒரு சந்தைக்கு போவார்கள். சந்தை தேவையே இல்லை, கேட்கறதெல்லாம் உடனே வரும். ஆனால் வெளியே போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வைக்கணும் அல்லாஹ். அப்போ ஒரு சந்தை இருக்கும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் போவாங்க. அவர்கள உடம்புல ஒரு தென்றல் காற்று தழுவி செல்லும், அவங்களோட அழகு மாறும். வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட மனைவியர்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதான் என்ற கணவன். அழகு மாறிடும், இது என்ற கணவன் என்று அவங்களுக்கு விளங்கும். அவங்க உங்களோட அழகு மாறி இருக்குதே, இன்னும் அழகு கூடி இருக்குதேம்பாங்க. அப்போ அந்த ஆண்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கும் தான் அழகு மாறி இருக்குதே, பார்க்கலையான்ட்டு. அப்போ எல்லாருக்கும் அழகு ஒவ்வொரு கிழமையும் வித்தியாசப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். மனுஷனுக்கு அதான தேவை, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். வேணும் வீட்டையே நாம் என்ன செய்கிறோம்னா டக்குன்னு ஒரு 4 மாதத்துக்கு போகிற ஒரு பெயிண்ட்டை மாற்றுறது, சோபா செட்டை கிளப்புறது, கொஞ்சம் வசதி இருந்தால் சோபா செட்டை தூக்கி முன்னுக்கு சொன்னோண்டு இருக்கிறது, வசதி இல்லாட்டி அதை கொஞ்சம் மாற்றி வைக்கிறது, கபட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, புலவாசை கொஞ்சம் மாற்றி வைக்கிறது, கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது. என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வைக்கணும். தொடர்ந்து இதே எப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி சொர்க்கத்தில் தொடர்ந்து அதே பார்த்துக்கிக்கிறதில்ல, அழகை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். வாரம் ஒரு தடவை அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறான். அவ்வளவு பிரமாண்டமான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தாரத்துக்கு
இந்த உலகத்தை நமக்கு ஒரு தளமாக தந்திருக்கிறான். அந்த உலகத்து ஆசைகள் நம்மளை ஏமாத்தில விட வேண்டாம்.